ஆடி மாதம்ங்கிறது ஏன் அம்மனுக்கு உகந்ததாக வச்சிருக்காங்க? நம்ம ஏற்கனவே அந்த சூரியனுடைய கதி பார்த்தோங்க ஐயா. சூரியன் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய ஆதிபத்தியம் யாருன்னா அம்பாளுக்கு. சந்திரனுடைய வீட்டுல சூரியன் இருக்காருன்னா ஆடி மாதம்னு பார்த்தோம். சந்திரனுடைய அதிபதி யாருன்னா அம்பாள். அம்பாளை வழிபடும் போது சந்திரனுடைய முழு சக்தி நமக்கு கிடைக்கிறது. நம்ம திதி நித்யான்னு பார்த்தோம். சந்திரனுடைய கத்தியை வச்சுதான் திதி கணக்கு பண்றா. அப்ப அந்த அம்பாளுடைய சக்தி முழுமையா கிடைக்கக்கூடிய மாதம் எல்லா இடத்துலயும் இருக்கா, இப்பயுமே இருக்கா. நமக்கு அந்த சக்தி, அந்த ஆற்றலை பெறுவதற்குரிய மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் வந்தாலே நமக்கு எல்லாம் அந்த கூழ்ஸ், ஆடி செவ்வாய், நீங்க சொன்ன மாதிரி ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பூரம், ஆடி மாதமே ஒரு சிறப்பான மாதம். அதுல நமக்கு அம்பாளை அனைத்து ரூபங்களிலும் வழிபடுகிறோம். நீங்க ஒரு மாரியம்மன் கோயில் பார்த்தோம்னால் அங்க கூழ் கொடுப்பா. எல்லா இடத்துலயும் எல்லாமே அந்த எல்லா பெண்களை வழிபடக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கு. முக்கியமா சிவாலயங்கள்ல இந்த ஆடிப்பூரம்னு சொல்லுவாங்க. ஆடிப்பூரம் ஆண்டாளுடைய அந்த திருநக்ஷத்திரம்ன்றதும் நம்ம பொதுவா